இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். முருக பக்தருக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறை இல்லை, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. வாங்க பதிவுக்குள்ள போலாம். நிறைய பேர் தைப்பூசம் விரதம் இருக்கீங்க. உங்க எல்லாரோட வேண்டுதலும் கண்டிப்பா நிறைவேறும். உங்களோட விரதம் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. எனக்கு ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. விரதம் ஆரம்பிச்சு ஒரு 5 நாளுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமான செய்தி எல்லாமே நான் கேட்டுட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முருகருக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லணும். எப்பவுமே பாத்தீங்கன்னா எந்த விரதம் செய்யறதா இருந்தாலும் அது நம்ம முடிவெடுத்தா முடியாது. கடவுளும் அதுக்கு உறுதுணையா இருக்கணும். எப்பவுமே நம்மளோட முருகர் அவங்களோட பக்தருக்கு கண்டிப்பா உறுதுணையா நிற்பாரு. எந்த விரதமா இருந்தாலும் எந்த தடைகளும் வராம இருக்கிற மாதிரி அவர் கண்டிப்பா பாப்பாரு. அந்த மாதிரி நாம மட்டும் நிஷ்டையா நேர்த்தியா இருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே ஒரு பதிவுல தைப்பூசம் விரதம் நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பா பார்க்காதவங்க இருந்தீங்க, அதையும் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. இந்த பதிவுல நான் எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா இந்த 48 நாள் முழுக்க முழுக்க தைப்பூசம் விரதம் பத்தி தான். அதுலயும் பாத்தீங்கன்னா எனக்கு நடந்த ஒரு சந்தோஷமான செய்தி தான் இதெல்லாம் நான் சொல்ல போறேன். சந்தோஷம் அப்படின்றத தாண்டி நான் முருகரை அப்பப்போ உணர்ற ஒரு சம்பவம், அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும் போது, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது எனக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல டக்குன்னு அது சரியாகும் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பிரச்சனை அப்படின்னும் போது கண்டிப்பா அதுக்கு சொல்யூஷன் அங்க இங்கேதான் இருக்கும். ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. பட் இதுதான் உன்னோட பாதை, நீ இப்படிதான் போகணும், இப்படி போனா சரியாகும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும். அதுதான் என்னோட முருகர் அப்படின்னு நான் சொல்லுவேன். முதல்ல என்ன அப்படின்னா, என்ன பிரச்சனை எனக்கு முதல்ல வந்தாலும் அதை நான் மத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டேன். அது யாரே இருக்கட்டும், இன்க்ளூட் என்னோட கணவரா இருந்தாலும் முதல்ல நான் கண்டிப்பா அவங்க கிட்ட சொல்லவே மாட்டேன். முதல்ல என்ன பாத்தீங்கன்னா, என்னால முடியுமா, அதை சரி செய்ய முடியுமா அப்படின்னு பார்ப்பேன். இல்ல அப்படின்னா முருகர் கிட்டதான் முதல்ல போய் நிற்பேன். என்ன முருகா இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதை நான் எப்படி சரி பண்றது அப்படின்னு திட்டி புலம்பிட்டு அதுக்கப்புறம் தான் மத்தவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சா சொல்லுவேன், இல்லைன்னா இல்லை. அப்படி இருக்கிறச்ச முருகர் அப்படின்னு வந்துட்டாலே நான் ஒரு தடவை சொன்னா போதும், கண்டிப்பா அது சரியாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அந்த அளவுக்கு முருகர் இருப்பது உண்மை அப்படின்னு நான் உணர்ந்திருக்கேன். நான் என்னோட ஷார்ட்ஸ்ல ஏற்கனவே ஒரு விஷயத்த பத்தி சொல்லியிருந்தேன். என்னன்னா, எனக்கு வேண்டிய ஒருத்தர், அவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், என்னோட பிசினஸ் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வெற்றிலை பரிகாரத்தை நான் சொல்லியிருந்தேன். எப்பவும் போல நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு முருகரை செவ்வாய்க்கிழமை அப்படின்னும் போது ஒரு 6 வாரமோ 9 வாரமோ உங்களால முடிந்தவரை நீங்க வழிபட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னவன் நான் மறந்துட்டேன். ஆனா அவங்க ஒரு 4 வாரம் கழிச்சுட்டு எனக்கு மறுபடியும் போன் பண்றாங்க. இந்த பூஜை பண்ணாலே வீட்டுல பிரச்சனையா வருது, செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலும் நம்ம வீட்டு சண்டை போர்க்களமா இருக்கு, யாருமே ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, பொண்டாட்டியால தொல்லை, அம்மாவும் கத்துறாங்க, என்னன்னு தெரியல, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, என்ன அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்பதான் தோணுச்சு, என்னன்னா முருகர் யார அவங்களோட பக்தரா ஏத்துக்குவாங்களோ முதல்ல அவங்களோட சோதனையை எப்படியாவது சொந்த சோதனை எல்லாம் கொடுத்துட்டு அவங்களோட கர்ம வினையை தீர்க்க பார்ப்பாராம். அப்படி இருக்கும்போது இவங்களை சோதிக்கிறாரு அப்படின் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் அவங்களுக்கு அதுதான் சொன்னேன், எப்படியாவது இதை தாக்கு பிடிச்சிட்டு மறுபடியும் நீங்க இது விடாமுயற்சியோட இந்த வெற்றிலை தீப பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா அதுக்கு உங்களோட பலன் கண்டிப்பா இருக்கும். சண்டை அப்படின்னு வந்தாலும் நீங்களே ஒதுங்கி போயிடுங்க, நீங்க கத்தாதீங்க, ஆர்கியூமெண்ட்டும் அதிகமா பண்ணாதீங்க, எப்படியாவது தாக்கு பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். சொன்னவங்க கண்டிப்பா நான் அதை மறந்துட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுக்கு மறுபடியும் எனக்கு கால் பண்றாங்க, நீங்க சொன்ன மாதிரியே நடந்தது, நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு என்னோட பிசினஸ் வளர்ந்துருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லா பக்கத்துலயும் என்னோட பிசினஸ் நல்லா ஹையா போயிட்டு இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன வெற்றிலை தீபம் என்னோட பிசினஸ் ஜாஸ்தி ஆகணும், அதுக்காக தான் நான் போட்டேன். ஆனா இனிமே முருகருக்காகவே இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம எதுக்காக வேண்டுமோ, இப்ப எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், அது வேணும், இது வேணும் நம்ம வேண்டுறோம். ஒரு கட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இது எல்லாம் தாண்டி முருகன் தான் வேணும் அப்படின்னு வரும். அங்கதான் நம்ம போய் நிக்கணும். அப்படி நின்னோம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க தான் உண்மையான முருகரோட பக்தர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா முருகரோட அருள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா யாருக்குமே பொன் பொருள் எதுலயுமே பஞ்சம் இருக்காது. இது அருணகிரிநாதரே சொன்னது. ஆனா முருகரோட அருள் இருக்கும்போது நமக்கு வேற என்னங்க வேணும், இதுவே போதுமானது, மத்தது எல்லாம் தன்னாலேயே வரும். நான் ஏன் இதை இந்த பதிவுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா விரதம் பண்ணிருக்கீங்க. இப்போ சில பேருக்கு ஒரு 10 நாள் ஆயிருக்கும், ஒரு 11 நாள் இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா முதல் நாள் இருந்த ஒரு ஆர்வம் இப்போதைக்கு கொஞ்சம் சில பேருக்கு குறையிற மாதிரி தெரியலாம். வீட்டுல கொஞ்சம் சண்டை வருது, பிரச்சனை வருது, என்ன பண்ணாலும் ஒரு மாதிரி என்ன சொல்றது டிப்ரெஷனா இருக்கு, இல்லைன்னா ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு, என்னால எதுவுமே முடியல, எனக்கு இது எதுவுமே தேவையில்ல, அந்த மாதிரி கூட சில பேருக்கு நடக்கலாம்.
கொஞ்சம் கட்டியா முருகரை பிடிச்சிக்கோங்க, எப்படியாவது தாக்கு பிடிச்சிடுங்க. ஒண்ணுமே இல்லை, எல்லாமே கடந்து போகும். முருகர் உங்க கூட இருந்தா போதும், நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். இந்த சண்டை இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கிற தடை தான், நம்மளோட கோவம் தான். முதல்ல நம்மளோட கோவத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னால பாதி பிரச்சனை குறைஞ்சிடும். யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகும், உங்களால என்ன முடியுதோ அதை எல்லாமே நீங்க செய்யலாம். மத்தபடி முருகர் பாத்துக்குவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நீங்க விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. என்னோட விரதத்துக்கு பலன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டோட கண்டிப்பா விரதம் இருக்காதீங்க. நடக்கும், முருகன் நடத்தி கொடுப்பாரு. அதுக்காக தான் என்னோட கடவுளை நான் மனம் உருகி வேண்டேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இதுவே போதும். முருகரை மட்டும் நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க, எல்லா விஷயமே தன்னாலேயே நடக்கும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க, அதனாலதான் நான் இதை வந்து சொல்றேன். அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து முருகருக்கு நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு மாலை போட்டிருந்தாங்களா, சரி ஃபைன் போட்டுட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடல, மத்தபடி நான் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு தான் அவங்களோட மைண்ட் செட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காலையில பூஜை பண்ணுவாரு, சாயங்காலமும் பூஜை பண்ணுவாரு. ஆனா எப்பயுமே பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் பாத்துக்கிட்டு இருப்பாரு, வேற ஏதாச்சும் இந்த மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பாரு, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதுல அவங்களுக்கு ஏதாவது தெய்வ குத்தம் ஆயிடுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப நல்ல கேள்வி. ஏன் அப்படின்னா சில பேர் மைண்ட்ல ஒண்ணு ஓடும், என்ன அப்படின்னா நம்ம அசைவத்தை தவிர்த்துட்டோம் அப்படின்னா அதுதான் விரதம், இல்ல அப்படின்னா ஒருவேளை நம்ம சாப்பிடல அப்படின்னா அதுதான் விரதம், வெறும் பால் பழமா எடுத்துக்கிறோம், நிராகாரமா இருக்கும் அதுதான் விரதம் அப்படின்னு நிறைய பேர் மைண்ட்ல இருக்கு. ஒரு விஷயம் கண்டிப்பா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நம்ம சாப்பிடாம இருந்தாலும் சரி, அசைவத்தை சாப்பிடாம இருந்தாலும் சரி, இதை எல்லாமே நம்ம சாப்பிடாம இருந்து நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு எப்படி வேணாலும் நம்ம இருக்கலாம் அப்படின்னு நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது முருகனுக்கு எந்த ஒரு வகையிலும் ஏறிவே இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த 48 நாள் மட்டும்தான் விரதம் ஒரு கணக்குல வருது இல்லையா, ஒரு மண்டலம். எதனால அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் வருது. அந்த 12 மாசமும் நம்ம வந்து முருகருக்கு பூஜை செய்யறோம், முருகா முருகா அப்படின்னு எல்லா நாளும் கண்டிப்பா யாருமே கொண்டாட மாட்டாங்க. ஆனா ஒரு 48 நாள் அட்லீஸ்ட் அந்த 48 நாள் முழுக்க முழுக்க மனசுலயும் முருகர் இருக்கணும். இப்ப நம்ம கண்ணு மூடினா ஒரு முருகரோட முகம் வரும். நிறைய பேர் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கண்ணு மூடினா ஏதாவது ஒரு ரூபம் முருகரோட, இப்ப பழனி முருகர் வரலாம், திருச்செந்தூர் முருகர் வரலாம், வேல் வரலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபம் கண்டிப்பா உங்க மைண்ட்ல வரும். அப்படி வந்த முருகரை எத்தனை நிமிஷம் உங்களால கண்ணை மூடி அப்படியே தியானம் செய்ய முடியும்? மனசுல அவங்களுக்கு உங்களால அபிஷேகம் செய்ய முடியுதா, அர்ச்சனை செய்ய முடியுதா அப்படின்னு பாருங்க. இல்ல நான் எனக்கு டைவர்ட் ஆகுது, ஒரு 2 நிமிஷம் கூட முடியல, ஒரு 30 செகண்ட் கூட முடியல அப்படின்னா அங்கே நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட பூஜையில கண்டிப்பா மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா நம்ம முழுசா முருகரை நம்பி முருகரை சரணாகதி அடைந்தா அப்படி மட்டும்தான் நம்மளோட மனசுல முருகரை வந்து சித்திரணம் செய்ய முடியும். அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம ஒரு சைட்ல உட்கார்ந்துருக்கோம், அங்க எந்த முருகரோட போட்டோவும் இல்லை, எதுவும் இல்லை, ஆனாலும் நம்ம கண்ணு மூடனா நம்ம கண்ணுக்கு முருகர் தெரியணும், அவரோட வேல் தெரியணும், அவரோட பாதங்கள் தெரியணும். அந்த பாதங்களுக்கு நம்ம அர்ச்சனை செய்யற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வரணும். ஒரு 5 நிமிஷம் தியானமா உட்காந்து பாருங்க. அப்படி உங்களுக்கு வருதா அப்படின்னு பாருங்க. முதல்ல இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்துக்கிட்டே நான் விரதம் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு எந்த அர்த்தமுமே இல்லை. அந்த சிஸ்டருக்கும் நான் அதே தான் பதில் சொன்னேன். உங்க ஹஸ்பண்டுக்கு சொல்லி புரிய வைங்க. ஏன்னா இந்த 48 நாள் விரதம் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னது எதுக்காக? ஏதோ ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன தியாகம் பண்றோம், முருகருக்காக நம்ம என்ன செய்யறோம், ரெண்டுமே முக்கியம்தான். 2 டைம் பூஜை பண்றது, நான் வந்து நான்வெஜ் சாப்பிடல அப்படின்னு அது வந்து கண்டிப்பா விரதமா இருக்காது. முழுக்க முழுக்க முருகருக்காக யார் ஒருவர் உருகி எந்த பதிகங்கள் படிச்சால் முருகரை நம்ம நெருங்க முடியுமோ அந்த மாதிரி பதிகங்கள் எல்லாமே பாராயணம் செஞ்சு முருகரை நோக்கிய ஒரு பயணம். நம்ம ஆத்மா வந்து எப்பவுமே நம்ம சொல்றது வெளியிருந்து சொல்றதை விட உள்ள ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்க தப்பு செஞ்சாலும் சரி, சரி செஞ்சாலும் சரி, உள்ள இருக்கிற மனசு உங்களோட ஆத்மா வந்து நீ தப்பு செய்யற, நீ சரி செய்யற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். கடவுளும் அதே மாதிரிதான் நம்மள வந்து இயக்குற ஒரு சக்தி தான் நம் முருகப்பெருமான். அவங்க கிட்ட நம்ம எப்படி இருக்கணும், சரணாகதி அடைந்த முறையில தான் இருக்கணும். நமக்கு மனசுக்கு வந்தது எல்லாமே நம்ம செஞ்சுட்டு நீ மாத்துக்க முருகா அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா அது தெய்வ குத்தம் ஆகுமா இல்லையான்னு எல்லாம் எனக்கு தெரியல. ஆனா விரதம் கணக்குல கண்டிப்பா வராது. சோ விரதம் அப்படின்னா நீங்க நான்வெஜ் தவிர்த்துட்டு அடுத்தவங்களுக்கு தீங்க நினைக்காம நல்லது மட்டுமே நினைச்சு உங்களோட வேலையை நீங்க பார்த்துக்கிட்டே போகலாம். மற்றபடி நீங்க சாப்பிடுறது 3 வேளை சாப்பிடுறீங்களா, எளிய ஃபுட்ஸ் சாப்பிடுறீங்க, அது எல்லாமே உங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்தது. நீங்க 24 மணி நேரத்துல எத்தனை அவர் வந்து முருகரை நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு நீங்களே ஒரு கணக்கு போட்டு பாருங்க. உங்களோட விரதத்துக்கு உண்டான அர்த்தம் உங்களுக்கே புரிஞ்சிடும். நான் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு கோயில்ல போயிட்டு நீங்க பூஜை பண்ணிக்கிட்டே இருங்க, இல்ல வீட்டுல 24 மணி நேரமும் பூஜை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லல. இந்த வெளிய பூஜை அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளோட மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு உங்க ரூம் வந்து பூஜை ரூம் வந்து நல்லா அலங்காரம் பண்ணிட்டு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு பூஜை பண்ணீங்க அப்படின்னா உங்க மனசுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ்ஸ் வரும் கண்டிப்பா இல்லையா?
அதே மாதிரிதான் அதை தாண்டி உங்க மனசுல ஒரு கோவில், ஒரு கடவுள் கண்டிப்பா இருப்பாரு. அது யாரா இருந்தாலும் சரி, அந்த கடவுளுக்கு உங்களால எத்தனை மணி நேரம் அபிஷேகம் செய்ய முடியும், எத்தனை மணி நேரம் அர்ச்சனை செய்ய முடியும் அப்படின்னு பாத்துக்கோங்க. ஏன்னா கோயில் கருவறைக்கு கண்டிப்பா நம்மளால போக முடியாது. ஆனா கருவறையில இருக்கிற முருகப்பெருமான நம்மளோட அகத்துல நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவே போதுமானது. வேற என்னங்க வேணும்? நம்ம எப்ப வேணாலும் பூஜை செஞ்சுக்கலாம், எப்ப வேணாலும் அபிஷேகம் செஞ்சுக்கலாம். தியானம் அப்படின்றது நம்ம எங்க உட்கார்ந்தாலும் நமக்கு நடக்கணும். கண்ணை மூடினா முருகர் நம்ம கண்ணு முன்னாலும் வரணும். இதுதான் விரதத்துல முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட பக்தி வந்து வெளியே ஆடம்பரமா இப்போ நிறைய பூலாம் வந்து வாங்கி வச்சுட்டோம். டிஃப்ரெண்ட் கணக்குல வந்து தீபங்கள் இருக்கு. இப்போ நான் ரீசெண்டா ஒரு தீபம் பார்த்தேன், அதை சொல்லியே ஆகணும். என்னன்னா ஓம் விளக்கு வச்சு நம்ம தீபம் பார்த்திருப்போம். இப்போ முருகரோட சிலை வச்சே ஒரு தீபம் எவ்வளவு அழகா இருக்குல்ல. முருகர் சிலைக்கு அவ்வளோ அபிஷேகங்கள் செய்யறோம், அவ்வளோ பூஜை செய்யறோம், அர்ச்சனை செய்யறோம். இந்த மாதிரி விளக்கு வாங்கி வச்சுக்கிட்டா அதுக்கு நம்ம எப்படி அபிஷேகம் செய்யறது, எப்படி பூஜை செய்யறது கண்டிப்பா எனக்கு தெரியல. அதுல எண்ணெய் ஊத்திட்டு நம்ம வந்து தீபம் ஏத்துறோம். சோ இப்போ கீ செயின்ல இருந்து கேலண்டர் வரைக்கும் முருகர் தான் ட்ரெண்ட், அது வேற விஷயம். சோ நம்ம என்ன பண்றோம், வெளி உலகத்துக்காக அடுத்தவன் வந்து பார்க்கணும்ப்பா, அவன் பார்த்து இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைச்சு இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பலன் நீங்க எதிர்பார்க்கவே தேவையில்ல. கண்டிப்பா அது வந்து நடக்காது. மத்தபடி இது எனக்காக நடக்கணும், என்னோட முருகரை வேண்டி நான் இருக்கேன், நான் அவரை நம்பி நான் இருக்கேன், எப்படியாச்சும் இதை நடத்தி கொடு முருகா அப்படின்னு யார் உள்ள முருகி கண்ணீர் பெருகி சரணாகதி அடைகிறாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு நீங்க எந்த சந்தேகமும் படாம எந்த மாற்று கருத்துமே இல்லாம அவங்களோட விரதம் வந்து கண்டிப்பா நிறைவேறும். அதுக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சே தீரும். இதுல எந்த ஒரு உங்களுக்கு கன்ஃபியூஷன் கண்டிப்பா தேவையே இல்லை. ஏன் இந்த விரதத்தை எல்லாம் 40 நாள் செய்யணும், 21 நாள் செய்யணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் 21 நாள் அதை நம்ம ஒரே ஒரு கணக்குல செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு அது பழகிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பழகிடுச்சு அப்படின்னா மத்தபடி அதுவாவே கண்டினியூஷனா போயிடும். அதனாலதான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பூஜை வழிபாடு எல்லாமே அப்படிதான். இது மாதிரி நம்ம ஒரு மண்டலம் 21 நாள் நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட மனசும் உடம்பு பாத்தீங்கன்னா எப்போ அந்த பூஜை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஏக்கத்துல இருக்கும். நம்மளோட சப்கான்சியஸ் மெமரி கூட நமக்கு வந்து அப்பப்போ பெல் பண்ணிக்கிட்டே இருக்கும், நீ இந்த பூஜை செய்யணும், இப்போ வந்து நீ இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லும். சோ நம்ம எவ்வளவுதான் கெட்ட செயல் செஞ்சாலும் எவ்வளவுதான் நல்ல செயல் செஞ்சாலும் அது எல்லாத்துக்குமே ஒரு பலன் இருக்கும். நம்ம தெரியாம செய்யறதுக்கும் தெரிஞ்சு செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பூஜை அப்படின்றது கண்டிப்பா நம்மள வந்து பாசிட்டிவா வச்சுக்கணும். நான் இப்படிதான் இதை வந்து முதல்ல பார்ப்பேன். வீட்டுல பூஜை செஞ்சோம் அப்படின்னா வீடு வந்து நல்லா பாசிட்டிவ் வைப்போட இருக்கும். நான் பூஜை செஞ்சேன் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் வைப் எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். தியானம் செஞ்சேன் அப்படின்னா என்னோட மனசு வந்து நல்லா ரிலாக்ஸ் மோட்ல இருக்கும். மத்தபடி முருகரை நினைச்சாலே போதும் எனக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். இந்த மாதிரிதான் நான் வந்து யோசிப்பேன். ஏன் இந்த மாதிரி திங்ஸ் அப்படி அந்த மாதிரிலாம் பண்றோம் அப்படின்னா எப்பவுமே அவ்வளவுதான். இன்னொருத்தரை நம்ம தீங்கு நினைக்கிறத விட என்னால என்ன நல்லா செய்ய முடியும், நான் எது நல்லது செய்யலாம் இப்படின்னு யோசிச்சு நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா 100% நமக்கு கெடுதல் நடக்கிற இடத்துல கண்டிப்பா யாராவது எப்படியாச்சும் வந்து அதை காப்பாத்திருவாங்க. நமக்கு நடக்கிற நல்லது கண்டிப்பா நடந்தே தீரும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, எனக்கு ஒரு தீரா பிரச்சனை வரும்போது ஜஸ்ட் 1 வீக் முன்னாடி நான் இந்த பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு வந்துருச்சு. அந்த பிரச்சனைக்கு எனக்கு என்ன தீர்வுன்னு தெரியல. ஒரு பக்கமா டிராவல் போயிட்டே இருக்கும். அந்த டைம்ல வந்து கால் வந்தது சொன்ன மாதிரி. சரி என்ன பண்றது முருகா, ஏன் இந்த மாதிரி ஆச்சு, இதை நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஆயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஒரு 12 மணிக்குள்ள மறுபடியும் கால் வருது. கண்டிப்பா என்னோட பிரச்சனை வந்து சால்ட் அவுட் ஆயிடுச்சு. அது வந்து சரி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நாளையில இருந்து மறுபடியும் முதல் மாதிரியே இருக்கும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரும்போது நான் எங்கேயோ இருக்கேன், முருகர் எங்கேயோ இருக்காரு. ஆனா நான் கூப்பிட்ட உடனே முருகர் வரார், எனக்காக வரார். என்னோட பிரச்சனையை வந்து எடுத்து இதுதான் உன்னோட பாதை, நீ இப்படிதான் பேசணும், இந்த மாதிரிதான் இருக்கணும், இது சரியாகும், அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கடவுள் வேணும்ல. அதுதான் என்னோட முருகர், அதுதான் என்னோட நம்பிக்கை. அங்கதான் என்னோட முழு பக்தியுமே இருக்கு. இதுதான் வந்து நான் அழுத்தமோ திருத்தமா இல்லாம இதுதான் சொல்றேன். என்ன அப்படின்னா முழுமையா நம்புங்க, 100% நம்புங்க. உங்களோட பக்தி உங்களோட நம்பிக்கை இது ரெண்டுமே முருகர் மேல எப்பவுமே இருக்கட்டும். மத்தபடி எல்லாமே தன்னாலேயே நடக்கும். உங்களுக்கு எது நடக்கணுமோ எது உங்களுக்கு கொடுக்கணும்னு இருக்கும் எல்லாமே முருகர் நல்லாவே தெரியும். எந்த டைம்ல கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்ப கொடுத்துருவாரு, அவ்வளவு. கொஞ்சம் என்னோட வேலை வந்து ஹெப்டிக்கா இருந்தாலும் என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலரா போட முடியல, மன்னிச்சுக்கோங்க. இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க, அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடா இருக்கும். கூடவே பாத்தீங்கன்னா என்னோட சேனல் நீங்க இப்பதான் முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே விரதத்தை வந்து நல்லபடியா பண்ணுங்க.
முருகரை நம்பி அவங்களுக்கு சரணாகதி அடைந்து இந்த விரதத்தை நீங்க பண்ணும்போது கண்டிப்பா அது உண்டான பலனை உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைச்சே தீரும். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவ.